ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஈஸியான முறையில் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு பீட்ரூட் பொரியல் தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனல் போய் பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய ரெசிபீஸு நான் அதில் போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொரியலுக்காக ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கு, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கு. இது நமக்கு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பீட்ரூட் பொரியல் பிடிக்கல என்ன. நான் நினைக்கிறேன் இந்த பீட்ரூட்டுக்கு ஒரு பச்சை வாசம் இருக்கும், அதனால. ஆனால் நான் இப்போது சொல்கிற மெத்தடில் நீங்கள் இந்த பொரியல் ஒரு தடவை செஞ்சுருந்தா யாரும் சொல்ல மாட்டேன் இது நல்லா இல்லை என்று யாருமே சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸிலெல்லாம் இந்த பொரியல் கொடுத்து விட்டால் அவங்க நல்லா சாப்பிட்டு வரும். இதில் நிறைய சத்து இருக்கும் இந்த பீட்ரூட்டில், அதனால் இது நல்லா சாப்பிடணும். இந்த மாதிரி சின்னதாக கத்தி வச்சு கட் பண்ணி விடலாம். இது ஒரு சாப்பரில் கூட ஈஸியாக நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நான் இப்படி கத்தியை வச்சு தான் கட் பண்ணி எடுக்கும். எனக்கு இது தான் பிடிக்கும், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். இந்த மாதிரி கத்தி வச்சு சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். கையில் ஒன்றும் படாமல் எடுக்கணும். சாப்பர்லெல்லாம் வச்சு கட் பண்ணி எடுத்தால் இது கடைசியில் நம்ம பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் என்ன சொல்லும், அது எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியல, ஒரு ஒட்டுன மாதிரி கொலான்னு இருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒன்றில் ஒன்று தொடாமல் இருக்கும் இந்த பொரியல். அதுக்காக தான் நான் இப்படி கத்தியை வச்சு கட் பண்ணுறேன். இதே மாதிரி நமக்கு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுக்கலாம். நைஸாக இப்படி கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த பச்சை மிளகாய்க்கு ரொம்ப காரம் அதிகம், அதனால தான் நான் 2 எடுத்தது போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இனி கொஞ்சம் கருவேப்பிந்தலை அதிலேக்கு போடலாம். இனி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம். கடுகு நல்லா பொட்டியதுக்கு பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை அதிலேக்கு போடலாம். பீட்ரூட்டு போட்டதுக்கப்புறமா நல்லா கலரு விடணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலரு விடணும். இந்த பீட்ரூட்டிலேருந்து ஜூஸு நல்லா இறங்கி வரும். இந்த டைமில் உப்பு போடவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி நல்லா கலரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் നിന്ന് இந்த பீட்ரூட்டிൻ്റെ ജ്യൂസ് தண்ணி மாதிரி வெளியிலே வந்துட்டே இருக்கும். நல்லா கலரு விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படியே தான் நல்லா கலரு விடணும். பாருங்கள், நம்ம பீட்ரூட்டில் നിന്ന് ജ്യൂஸ் மாதிரி வெளியிலேக்கு அந்த தண்ணி மாதிரி ஜூஸ் வந்துட்டே இருக்கும் பாருங்கள். இது நல்லா வற்றணும். அப்போ தான் இந்த பீட்ரூட்டிൻ്റെ பச்சை வாசம் போயிடும். இது வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணும். நல்லா வணங்கியால் தான் பச்சை வாசம் போயிடும். வணங்காமல் பொரியல் பண்ணும்போது தான் நல்லா இருக்காது. இனி நமக்கு உப்பு போடலாம். இந்த தண்ணி எல்லாம் வற்றியதுக்கப்புறமா உப்பு போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் வற்றி போயிடுச்சு. உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. இப்படியே தான். இனி நமக்கு மூடி வச்சு வேக விடலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பீட்ரூட்டில் இருக்கிற அதே தண்ணியில் ஸ்டீமில் நின்று பீட்ரூட்டு நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில மூடி திறந்து இப்படி கலரு விடணும். மறுபடியும் ஒரு தடவை மூடி வச்சு வேக விட்டால் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம பீட்ரூட்டு பாதி வெந்துருச்சு. இனி ஒரு 1/4 கப்பு தேங்காய் இதுக்கு மேலே நமக்கு போடலாம். தேங்காய் இப்போ பீட்ரூட்டில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பீட்ரூட்டிന് மேலே மட்டும் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சு இந்த தேங்காயும் வேக விடலாம். இந்த தேங்காய்
வெந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கலரக்கூடாது, இப்படியே மூடி வைக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த தேங்காயும் பீட்ரூட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே தான் வேணும். அப்போ தான் அந்த பொரியலுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். கொஞ்சம் கூட தண்ணி இப்போ இருக்காது, எல்லாம் வற்றி போயிடுச்சு. இனி மூடி வைக்க தேவையில்லை. இப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் சிம்மிலே வச்சு இடையில கலர் விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்திருந்தா நல்லாயிருக்கும், உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும். இது சூடு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மா சொல்லலை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் போட்டுக்கோங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்டில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.